எப்படி இருக்கு? நீ மூக்குத்திய பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பார்டர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண? நீ என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்கப்போர் இந்த நாட்டில். எதன் பொருட்டும் தமிழ் தேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடைத்தெறிந்து இன்னும் கடந்து விடவில்லை. உலகத்தீரே, போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும். பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே, வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள். நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் உலக போரை எதிர்கொண்டோம். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் நானும் அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால், 20 நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் அது ஏறக்குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள். வேடிக்கை பார்த்திருந்தவர்கள். ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள். இன்று போர் என்று சொல்கிறார்கள். இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள். யார் தீவிரவாத ஆதரவாளிகள்? அறிவார்ந்த மக்கள், மனச்சான்று உள்ளவர்கள். பணம் மதிப்பிழப்பு, பணம் செல்லாதென்றால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார்? பிறகு எப்படி புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் நடந்தது? எப்படி நடந்தது? 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி 800 மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே 350 கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி